ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கதான் போகுது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த மரணம் அவனுக்கு எப்ப ஏற்படுதுங்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா தன்னுடைய மரணத்தை துல்லியமா கணிச்சு ஜீவ சமாதி கொண்ட சித்தர்களும் ஞானிகளும் நம்ம தேசத்துல நிறையவே இருக்கிறாங்க. ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி தென்னல்ங்கிற சின்ன ஊர்ல தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு மகான் இருந்தார். ஆத்ம சாதனைகளோட உச்சியில இருந்த இவர் அருட்ஜோதி ஆண்டவனை தன்னுடைய மனசுல தினமும் நினைச்சு வழிபட்டு வந்தார். அந்த ஊர்ல யார் வீட்டுல உணவு சாப்பிட்டாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய துன்பம் விலகுங்கிறதுனால அந்த மக்கள் இந்த மகானை டெய்லி தன்னுடைய வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா சித்தன் போக்கு சிவன் போக்குங்கிறத போல சுவாமிகள் யார் வீட்டுல சாப்பிட நினைக்கிறாரோ அங்க மட்டும்தான் போவாரு. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பே அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு பாதியிலே எந்திரிச்சு கிளம்பிடுவாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வரதராஜுலு அப்படிங்கிற சித்த வைத்தியரை தன்னுடைய தொண்டரா ஏத்துக்கிட்ட சுவாமிகள் அவருக்கு யோகம், ஜீவ ரகசியம், ஆத்ம சாதனை இந்த மாதிரியான விஷயங்களை போதிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் இந்த வரதராஜுலு கயப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஜமீன்தாருக்கு வைத்தியம் செய்யறதுக்காக புறப்பட்டப்ப வழியில சுவாமிகளை பார்த்து அவரை வணங்கின வைத்தியர், சுவாமி நான் வர்ற வரைக்கும் என் வீட்டிலேயே தங்கிருங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட சுவாமிகளும் வைத்தியர் வீட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் வரதராஜுலுவோட மனைவியை கூப்பிட்டு, தம்பி இப்ப கயப்பாக்கம் போய் சேர்ந்துட்டாப்ல அப்படின்னு சொல்ல, திருப்பி காலையில அவங்கள கூப்பிட்டு அவர் வர்றதுக்கு 4 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல, 4வது நாள் இப்ப ட்ரெயின் ஏறிட்டாருன்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவாருன்னு சொல்ல, அவர் மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். வீட்டுக்கு வந்த அந்த சித்த வைத்தியர்கிட்ட சுவாமிகள் இதெல்லாம் சொன்னாருன்னு சொன்ன உடனே அந்த 4 நாட்களும் அவர் அங்க என்ன பண்ணாரோ இங்க இருந்தே அதை தெரிஞ்சுக்கிட்டாரு சுவாமிகள்ங்கிறத வைத்தியராஜுலு புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வைத்தியரை கூப்பிட்ட சுவாமிகள், நான் சீக்கிரமே ஜீவ சமாதி அடையலான் இருக்கேன். இந்த உடல் கூட்டுல இருந்து ஆன்மா பிரியறப்ப ஒரு விதமான ஒலி கேட்கும், அதுதான் என்னோட முக்தியோட அறிவிப்புன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் வைத்தியரோட பையன் ஆதிமூலத்தை கூப்பிட்டு 108 குடம் தண்ணி கொண்டு வந்து என் தலையில ஊத்துன்னு சொல்ல, அதோட அர்த்தம் புரியாத அந்த பையன் சந்தோஷத்தோட குடத்துல தண்ணி எடுத்துட்டு அவருடைய தலையில ஊத்திருக்கான். அபிஷேகம் முடிஞ்சு பகல் 12 மணி அளவுல வைத்தியரோட மனைவி கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு முடிச்சு நிஷ்டையில ஆழ்ந்து போனாரு. தன்னையே மறந்தாரு, இந்த உலகத்தையும் மறந்தாரு, எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போனாரு. இதயத்துல இருந்து வினோதமான ஒலி கிளம்புனத அந்த ஊர்ல இருந்த வைத்தியரும் மற்றவங்களும் கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. கம்பீரத்தோட சொல்ல முடியாத தெய்வீகத்தன்மையோட அந்த ஒலி இருந்திருக்கு. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னது வைத்தியருக்கு ஞாபகம் வர சுவாமிகள் முக்தி அடைகிற நேரம் வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல கூட்ட விட்டு அவருடைய ஆத்மாவும் பிரிஞ்சாச்சு. தன்னுடைய இறப்பு என்னைக்கு எந்த நேரத்துல ஏற்பட போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது கூட மர்மத்தின் உச்சம் அல்லவா? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட்.